இப்போ இந்த நிமிஷம் நீங்க இத கேட்டுட்டு இருக்கும்போதே உங்க மூக்கின் வழியா போயிட்டு இருக்கிற மூச்சை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ம் ஆமா. 2 நாசி வழியாவும் சமமா காத்து உள்ள போயிட்டு வரலன்னு உங்களால கண்டிப்பா உணர முடியும். நிச்சயமா. ஏதாவது ஒரு பக்கம் காத்து அதிகமா போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் அடைச்ச மாதிரி அல்லது கம்மியா இருக்கும். கவனிச்சீங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு உண்மை. கரெக்ட். நாம எப்பவுமே 2 பக்கமும் சமமா தான் மூச்சு விடுறோம்னு ஒரு தப்பான நினைப்புல இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. ஆமா. இன்னைக்கு நாம அலச போற குறிப்புகள் சரக்கலை அப்படிங்கிற ஒரு பழமையான சித்தர்களின் அறிவியலை பத்தி. கற்பதில் எப்போதும் தீராத ஆர்வம் கொண்ட உங்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம். குறிப்பா இந்த மூச்சுக்கும் நம்மளோட கோபம், பயம், கவலை, அமைதி மாதிரியான உணர்ச்சிகளுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இத கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்க்கலாம். கண்டிப்பா. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, இந்த சரக்கலை அல்லது ஸ்வராயோகா அப்படிங்கறத நாம ஏதோ கண்ணை மூடிட்டு செய்யற சாதாரண மூச்சு பயிற்சி நினைச்சிடக்கூடாது. சரம் அப்படின்னா மூச்சு. நம்ம மூச்சோட்டத்தை ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி பயன்படுத்தி நம்ம நரம்பு மண்டலத்தையே எப்படி ஹேக் பண்றதுன்னு பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. வாவ்! இதை வெறும் ஆன்மீக தத்துவமா பார்க்காம ஒரு பக்கா மெக்கானிக்கல் சிஸ்டமா, குறிப்பா மாடர்ன் நியூரோ சயின்ஸ் பார்வையில பார்த்தோம்னா இதோட பிரம்மாண்டா நமக்கு புரியும். மாடர்ன் சயின்ஸ்னு சொல்றீங்களே, அப்போ இந்த ஒரு பக்க நாசில மட்டும் மூச்சு அதிகமா போறது சயின்டிஃபிக்கா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணா? ஆமா, 100%. ஏன்னா நான் கவனிக்கும் போது எனக்கு வலது பக்கம் மூச்சு அதிகமா போகுது, ஆனா நேத்து நைட்டு தூங்கும் போது இடது பக்கம் ஃப்ரீயா இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். அது சும்மா ரேண்டமா நடக்கிற விஷயம் கிடையாது. மருத்துவ உலகத்துல இத நேசல் சைக்கிள், அதாவது நாசி சுழற்சி அப்படின்னு சொல்றாங்க. நாசி சுழற்சி, ஓகே. ஒவ்வொரு 1-2 மணி நேரத்துக்கும் நம்மளோட மூச்சோட்டம் வலதுல இருந்து இடதுக்கும், இடதுல இருந்து வலதுக்கும் ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவா? ஆமா. நம்ம உடம்புல இருக்கிற ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், அதாவது தானியங்கி நரம்பு மண்டலம் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க முழிச்சிருக்கும் போதோ தூங்கும் போதோ வேலை செய்யும் போதோ இந்த ஷிஃப்ட் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா என் உடம்பு தானாகவே ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் ஏதோ ஒரு ஸ்விட்சை மாத்திட்டே இருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி ஏன் அது மாத்தணும்? அதுக்கும் என் உணர்ச்சிகளுக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் சித்தர்களோட அந்த அபாரமான கண்டுபிடிப்பு வருது. இப்போ நாள் முழுக்க நம்ம மனநிலை ஒரே மாதிரி இருக்கா? இல்லையே. சில நேரம் பயங்கர எனர்ஜியா இருப்போம், சில நேரம் ரொம்ப டல் ஆகிடுவோம், சில நேரம் யார் மேலேயாவது எரிஞ்சு விழுவோம். கரெக்ட். இதுக்கெல்லாம் காரணம் வெளி உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் மட்டும் இல்ல, நம்ம மூக்குல எந்த பக்கம் காத்து போகுது அப்படிங்கிற அந்த மெக்கானிசம் தான். ஓஹோ. இத அவங்க ஒரு பரந்த கோணத்துல பொருத்தி பார்த்து 3 வகையா பிரிக்கிறாங்க. முதல்ல வலது நாசி மூச்சு. இத பிங்கலை அல்லது சூரியகலை அப்படின்னு சொல்றாங்க. சூரியகலை பேரை வச்சே இது உடம்பு சூடாக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது. சரியா பிடிச்சிங்க. இந்த நோட்ஸ்ல இது ஒரு அருமையான உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க. வலது நாசி மூச்சு ஓடுறத ஒரு காரோட ஆக்சிலரேட்டர் அல்லது ஹீட்டர் கூட ஒப்பிடலாம். ரொம்ப பொருத்தமான உதாரணம். இப்போ வண்டிய செம்ம ஸ்பீடா ஓட்டணும், இல்ல ஒரு மலையில ஏறணும்னா இன்ஜின் சூடாகணும், அதிக பவர் தேவைப்படும். அதுக்கு இந்த ஆக்சிலரேட்டர் தேவை. நம்ம உடம்புக்கும் கடினமான வேலைகளை செய்ய இந்த சூரிய கலை தான் அந்த பவரை கொடுக்குது. ஆமா. இதோட நியூரோ சயின்ஸ் பின்னணியை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். வலது நாசியில மூச்சு ஓடும்போது உடம்புல சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது. சிம்பத்தெட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஆமா. இதுதான் நம்மள ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு கொண்டு போறது. உடம்புல அட்ரினலின், கார்டிசால் மாதிரியான ஹார்மோன்கள் அதிகமாகும். உடம்புல வெப்பம் ஏறும். ஓகே. அதே நேரத்துல நம்ம மூளையோட இடது பக்கம், அதாவது லாஜிக்கல் மற்றும் ஆக்டிவ் பிரெயின் தூண்டப்படும். இந்த ஸ்டேட்ல இருக்கும்போது தான் உங்களுக்கு தைரியம், ஆக்ரோஷம், பதற்றம், குறிப்பா கோபம் மாதிரியான உணர்ச்சிகள் பீக்ல இருக்கும். ஓ, அதனாலதான் நமக்கு அவ்வளவு டென்ஷன் ஆகுதா? ஆமா. ஒரு பெரிய சவாலை சந்திக்கணும், ஒரு டெட்லைனுக்குள்ள வேலையை முடிக்கணும்னா இந்த வலது நாசி மூச்சு தான் உங்களை உந்தி தள்ளும். கொஞ்சம் இருங்க. அப்போ என் வலது நாசில மூச்சு ஓடிட்டு இருந்தா நான் ஆட்டோமேட்டிக்கா என் பாஸ் கிட்டயோ இல்ல வீட்லயோ சண்டைக்கு போயிடுவேனா? இல்ல, அப்படி கிடையாது. நான் கோபப்படுறத என் மூச்சு தான் முடிவு பண்ணுதா? இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஓவர் டிட்டர்மினிஸ்டிக்கா தெரியலையா? என்னோட சுதந்திரமே அங்க இல்லையா? நல்ல கேள்வி. இது உங்க சுதந்திரத்தை பறிக்கிற விஷயம் இல்ல. வலது நாசில மூச்சு ஓடும்போது உங்களுக்கு கோபம் வந்தே தீரும்னு அர்த்தம் கிடையாது. அப்படா. ஆனா கோவம் வர்றதுக்கான பயோலாஜிக்கல் செட்டப் அங்க ரெடியா இருக்குன்னு அர்த்தம். பெட்ரோலை ஊத்தி வச்சுட்டு ஒரு சின்ன தீப்பொறிக்காக காத்துட்டு இருக்கிற மாதிரி. ஒரு தீக்குச்சி போட்டா பத்திக்கும். கரெக்ட்.
அந்த நேரத்துல யாராவது உங்களை சீண்டுனா நீங்க சாதாரணமா ரியாக்ட் பண்றதை விட 10 மடங்கு அதிகமா வெடிச்சிடுவீங்க. ஏன்னா உங்க உடம்பு அதுக்கு தயாரான நிலையில இருக்கு. ஓகே, இப்போ புரியுது. ஆனா ஒரு காரை ஆக்சிலரேட்டர் கொடுத்தே ஓட்டிட்டு இருந்தா இன்ஜின் சீக்கிரம் ஹீட் ஆகி எரிஞ்சு போயிடும்ல? ஆமா. அதே மாதிரி நான் எப்பவும் இந்த சூரிய கலையிலேயே, அதாவது இந்த ஹை எனர்ஜி மோட்லயே இருந்தா என் உடம்பு என்ன ஆகும்? அது ரொம்ப டேஞ்சரான ஒரு நிலை. தொடர்ந்து வலது நாசியிலேயே மூச்சு ஓடிக்கிட்டே இருந்தா உடம்பு ஒரு விதமான கொதிநிலையிலேயே இருக்கும். சூடாயிடும். ஆமா. கிரானிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றேன். தொடர் மன அழுத்தம், ரத்த அழுத்தம், தேவையில்லாத ஆக்ரஷன் இதெல்லாம் வந்து சேரும். எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே இருப்பாங்க. ஐயோ, அப்போ அது எப்படி பேலன்ஸ் பண்றது? அதனால தான் இயற்கை ரொம்ப புத்திசாலித்தனமா 1லிருந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த மூச்சை ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் பண்ணுது. அடுத்தது இடது நாசி மூச்சு. ஓ, இப்போ அடுத்ததுக்கு வரோம். ஆமா, இதை இடைக்கலை அல்லது சந்திரக்கலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரைட் சைடு ஆக்சிலரேட்டர் அப்படின்னா லெஃப்ட் சைடு கண்டிப்பா பிரேக்கா தான் இருக்கணும். காரோட ஏசி மாதிரி. எக்ஸாக்ட்லி. சூடான இன்ஜினை குளிர்விக்கிறதுக்கு இது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி டென்ஷனான உடம்ப குளிர்விக்கிறதுக்கும் ஆசுவாசப்படுத்துறதுக்கும் இந்த இடைக்கலை பயன்படுது. சரியா சொன்னீங்க. இடது நாசியில மூச்சு ஓட ஆரம்பிக்கும் போது நடக்கிற பிசியாலஜிக்கல் மாற்றங்கள் ரொம்பவே ஆழமானது. இப்போ பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல எடுக்குது. பாராசிம்பத்தட்டிக், இது அந்த ரெஸ்ட் எடுக்கிற மோடு தானே? கரெக்ட். இதுக்கு ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் சிஸ்டம்னு பேரு. நம்ம வேகஸ் நரம்பு தூண்டப்பட்டு ஹார்ட் பீட் மெதுவாகும். மூளையோட வலது பக்கம், அதாவது கிரியேட்டிவ் மற்றும் அமைதியான பிரெயின் தூண்டப்படும். ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட். ஆமா, இந்த நேரத்துல தான் உங்களுக்கு அமைதி, அன்பு, இரக்கம் மாதிரியான உணர்ச்சிகள் வரும். உடம்பு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற நேரம் இது. நீங்க ரொம்ப கிரியேட்டிவா ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னா இந்த சந்திரக்கலை ஓடும்போது யோசிச்சா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ எப்பவோ லெஃப்ட் நாசிலேயே மூச்சு ஓடினா நல்லதாச்சே. நம்ம எப்பவுமே ரொம்ப அமைதியா, அன்பா, எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா இருக்கலாம்ல? அங்கதான் பெரிய சிக்கலே இருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. என்ன கேள்வி? காரை ஓட்டாம எப்பவும் பிரேக்கையே பிடிச்சிட்டு இருந்தா எப்படி வண்டி நகரவே நகராதோ, அதே மாதிரி இந்த இடைகளை அளவுக்கு அதிகமா ஓடினா அது உங்களை மொத்தமா முடக்கி போட்டுடும். ஓவர் கூலிங் ஆயிடும். வண்டி ஆஃப் ஆயிடும்னு சொல்றீங்க? ஆமா, அதோட விளைவு என்ன தெரியுமா? அதீத சோர்வு, எந்த வேலையும் செய்யத் தோணாத ஒரு மந்த நிலை, தேவையில்லாத கவலை, பயம், அப்புறம் ரொம்ப முக்கியமா மனச்சோர்வு, அதாவது டிப்ரெஷன். அடப்பாவமே. ஆக்சிலேட்டர் அதிகமா மிதிச்சா எப்படி எரிச்சல் வருதோ, பிரேக் அதிகமா யூஸ் ஆனா ஒரு விதமான சூன்ய நிலை, அதாவது வாழ்க்கையில பிடிப்பே இல்லாத ஒரு உணர்வு வந்துடும். வாவ்! அப்போ அதிகமா கோவப்படுறதும் தப்பு, அதீதமா சோர்வடைறதும் தப்பு. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். இங்கதான் விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமாகுது. சூரியக்கலை, சந்திரக்கலை, இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒன்னு இருக்கு. அதுதான் சுழுமுனை. ஆமா. சித்தர்கள் இத நடுநாடி அப்படின்னு சொல்றாங்க. இத வண்டியோட நியூட்ரல் கியர் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். சுழுமுனை அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நிலை. இது எப்படி நடக்கும்? மூச்சு வலதுல இருந்து இடதுக்கு மாறும்போதோ அல்லது இடதுல இருந்து வலதுக்கு மாறும்போதோ நடுவுல ஒரு சில நிமிஷங்களுக்கு மட்டும் 2 நாசிகைகளும் மூச்சு சரிசமமா ஓடும். 2 பக்கமும் ஈக்குவலா? ஆமா, அதுதான் சுழுமுனை. இந்த ஸ்டேட்ல உடம்புல என்ன நடக்குதுன்னு பார்த்தா கம்ப்ளீட் ஹோமியோஸ்டாசிஸ், அதாவது உடம்போட எல்லா சிஸ்டமும் பெர்ஃபெக்ட்டான ஒரு பேலன்ஸ்க்கு வரும். இதுக்காகத்தான் பல வருஷமா முனிவர்கள் ஹிமாலயாவுல உட்கார்ந்து தியானம் பண்றாங்களா? ஏன்னா அந்த 2 பக்கமும் சமமா காத்து போறத நான் சாதாரணமா உணர்ந்ததே இல்லையே. எக்ஸாக்ட்லி. தியானம் பண்றதுக்கான முக்கிய நோக்கமே இந்த சுழுமுனைய ஆக்டிவேட் பண்றது தான். நியூட்ரல் கியர்ல வண்டி ஓடாது, ஆனா இன்ஜின் ஆன்ல இருக்கும். எந்த ஆற்றலும் வீணாகாம அப்படியே ஸ்டோர் ஆகும். சூப்பர் அனாலஜி. அதே மாதிரி சுழுமுனையில இருக்கும்போது மூளையோட வலது இடது 2 பக்கமும் ஒத்திசைவா வேலை செய்யும். எந்த விருப்பு வெறுப்பும் இருக்காது. கடந்த கால கவலையோ எதிர்கால பயமோ இருக்காது. அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருப்பாங்க. கரெக்ட். அந்த நிமிஷத்துல நடக்கிறத எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கவனிக்கிற சாட்சி பாவம் அங்க மட்டும்தான் சாத்தியம். உங்களோட முழு எனர்ஜியும் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற நிலை அது. ஆனா சாதாரண மனுஷங்களுக்கு இது ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்கும். சரி, இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. வலது நாசி ஆக்சிலரேட்டர், இடது நாசி பிரேக், நடுவுல இருக்கிறது நியூட்ரல். அப்படியென்றால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நேரான நீங்க நாளைக்கு காலையில ஆபீஸ் போகும்போதோ இல்ல அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும் போதோ இதை எப்படி பிராக்டிக்கலா யூஸ் பண்றது? அதான் ரொம்ப முக்கியம். நம்ம உணர்ச்சிகளை அடக்க ட்ரை பண்றதை விட நம்ம மூச்சோட பாதையை மாத்துறது மூலமா எப்படி அந்த உணர்ச்சிகளை ஹேக் பண்ணலான்னு பாப்போம். கண்டிப்பா.
சித்தர்கள் இதை வெறும் தியரியா மட்டும் வச்சுட்டு போகல. அதனால தான் இதை சரக்கலை, அதாவது ஒரு ஆர்ட் அப்படின்னு சொன்னாங்க. மூச்சை கவனிச்சு மாத்துறது மூலமா நம்ம நர்வஸ் சிஸ்டத்தை நம்மளே மேனுவலா கண்ட்ரோல் பண்ண முடியும். சூப்பர். அப்போ முதல் ஹேக், கோபம் அல்லது அதீத ஸ்ட்ரெஸ் வரும்போது அதை எப்படி குறைக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நீங்க சென்னை அண்ணாச்சாலி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. வெயில் வேற கொளுத்துது. ஐயோ, நரகமாச்சே. திடீர்னு ஒருத்தன் உங்க வண்டிக்கு குறுக்க வந்து கட் பண்ணிட்டு போறான். உங்களுக்கு என்ன ஆகும்? ரத்தம் கொதிக்கும், அவனை புடிச்சு அடிக்கலாமான்னு தோணும். கண்டிப்பா தோணும். அந்த நிமிஷமும் உங்க மூச்சு கவனிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்க வலது நாசியில மூச்சு வேகமா ஓடிட்டு இருக்கும். உடம்போட ஹீட்டர் ஆன்ல இருக்கு. சிம்பத்தெட்டிக் சிஸ்டம் ஃபயர் ஆகுது. அந்த நேரத்துல எப்படி கூல் ஆகுறது? அந்த செகண்டும் உங்க கோவத்தை வார்த்தையாலேயோ செயலாலேயோ கொட்டுறதுக்கு பதிலா ஒரு சின்ன மெக்கானிக்கல் வேலை செய்யுங்க. என்ன பண்ணணும்? உங்க வலது கை கட்ட விரலால வலது நாசிய மெதுவா அடைச்சுக்குங்க. இப்போ உங்களால இடது நாசியில மட்டும்தான் மூச்சு விட முடியும். இடைக்கலையை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்றீங்க. ஓகே, லெஃப்ட்ல மூச்சு விடணும். ஆமா, இடது வழியா ஒரு 4-5 முறை மெதுவா ஆழமா மூச்சு உள்ள இழுத்து வெளியிடுங்க. எப்படி செஞ்சா அந்த டிராஃபிக்ல எனக்கு கோபம் குறையுமா என்ன? கண்டிப்பா குறையும். ஏன்னா நீங்க மூச்சை மாத்தின உடனே உங்க உடம்போட ஏசி ஆன் ஆயிடுச்சு. பாராசிம்பத்தெட்டிக் சிஸ்டம் முழிச்சுக்கும். அந்த கூலிங் சிஸ்டம். கரெக்ட். வேகஸ் நரம்பு தூண்டப்பட்டு வேகமா துடிச்ச உங்க இதயம் நார்மலுக்கு வரும். ரத்தத்துல இருக்கிற கார்டிசால் லெவல் டிராப் ஆகும். வாவ்! அந்த உடல் ரீதியான வெப்பம் தணிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த ஆள் மேல உங்களுக்கு இருந்த கொலவெறி காணாம போயிடும். போனா போறான் முட்டாள் அப்படின்னு ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இது ஆக்சுவலா உணர்ச்சியா அடக்குற வித்தை கிடையாது. உணர்ச்சிக்கான பயாலஜிய மாத்திர சயின்ஸ். ஆமா, 100% சயின்ஸ். அந்த பயாலஜிய ஹேக் பண்றது செம்ம ஐடியா. சரி, இப்போ அப்படியே ஆப்போசிட் சினாரியோ. இரண்டாவது ஹேக். சொல்லுங்க. கவலை, பயம் அல்லது எந்த வேலையும் செய்ய பிடிக்காத ஒரு சோர்வு. திங்கக்கிழமை காலையில அலாரம் அடிக்குது, ஆனா பெட்டை விட்டு எந்திரிக்கவே தோணல. மண்டே மார்னிங் ப்ளூஸ். ஆமா, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை, உடம்புல கொஞ்சம் கூட எனர்ஜியே இல்ல. இப்போ மூச்சை கவனிச்சா இடது நாசியில மூச்சு ஓடிட்டு இருக்கும். அதாவது பிரேக்ல கால் வச்ச மாதிரி வண்டி நகராம நிக்குது. இப்போ என்ன பண்ணணும்? அந்த முடக்கத்திலிருந்து வெளியே வர உங்க இடது நாசிய அடைச்சிட்டு வலது நாசி வழியா, அதாவது சூரியக்கலை வழியா மட்டும் சில நிமிஷங்கள் மூச்சு விடுங்க. நீங்க வேணும்னே வண்டியோட ஆக்சிலரேட்டரை மிதிக்கிறீங்க. அப்போ அந்த ஹீட்டர் ஆன் ஆகும். ஆமா, உடனே உடம்புல வெப்பம் ஏறும், லெஃப்ட் பிரெயின் தூண்டப்படும், அட்ரினலின் சுரக்கும், ஒருவித தைரியமும் சுறுசுறுப்பும் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள பாயும். வாவ்! இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அந்த கவலையோ சோர்வோ அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடும். ஜிம்முக்கு போக சோர்வா இருக்கா, இல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் முன்னாடி பயமா இருக்கா, லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரைட்ல மூச்சு விடுங்க. அது உங்களை அந்த ஆக்ஷனுக்கு தயார்படுத்திடும். இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அடுத்த மூணாவது ஹேக், இது செரிமானம் பத்தினது. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நம்மளோட சவுத் இந்தியன் கல்யாண சாப்பாடு இல்ல ஒரு ஹெவியான பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடம்புல செரிமானம் சரியா நடக்கணும்னா சமானவாயு நல்ல வேலை செய்யணும்னு சொல்றாங்க. ஆமா, செரிமானம்ங்கிறது ஒரு நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது உடம்புக்கு ஹீட் தேவை. அப்போ கண்டிப்பா வலது நாசியில மூச்சு ஓடணும். சரியா பிடிச்சிங்க. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இடது கைப்புறமா சாஞ்சு படுக்க சொன்னாங்க. இடது பக்கம் சாஞ்சு படுக்கிறதா? ஆமா, இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்ப சிம்பிள். புவியீர்ப்பு விசை காரணமா நீங்க இடது பக்கம் சாஞ்சு படுக்கும்போது மேல இருக்கிற வலது நாசி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடும். அட ஆமால, கிராவிட்டி செட் ஆகுது. கரெக்ட். வலது நாசியில மூச்சு ஓட ஆரம்பிச்சதும் உடம்புல வெப்பம் உற்பத்தி ஆகும். இது உங்க வயிற்று பகுதியில இருக்கிற அந்த சமான வாயுவை தூண்டி செரிமான உறுப்புகளுக்கு தேவையான முழு ரத்த ஓட்டத்தையும் கொடுத்து சாப்பிட்ட சாப்பாட்டை எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா செரிக்க வைக்கும். ஒரு சிம்பிளான பழக்கத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நியூரோபிசியாலஜி இருக்குங்கிறத நினைக்கும் போது உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் வருது. ஆமா, இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய அறிவு. மூச்சு விடுறதுன்னா ஏதோ ஆக்சிஜனை உள்ள இழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுற ஒரு மெக்கானிக்கல் பம்ப்னு மட்டும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா மூச்சுங்கிறது நம்ம மூளைக்கு நாம அனுப்புற கமாண்ட். எக்ஸாக்ட்லி. மூச்சுக்கும் மனசுக்கும் உள்ள இந்த லிங்க புரிஞ்சுக்கிட்டா நாம நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம மனசோட மாஸ்டரா நாம மாற முடியும். கரெக்ட். நாம ஒவ்வொரு முறையும் மூச்சோட பாதையை மாத்தும்போது நம்ம நரம்பு மண்டலத்தோட செட்டப்பே ரீவயரிங் பண்றோம். நேயர்களே, உணர்ச்சிகளுக்கேற்ப மனது மூச்சு மாறுவது இயற்கையானது.
ஆனால் நமது மூச்சை நாமே மாற்றுவதன் மூலம் நமக்கு ஏற்படும் உணர்ச்சிகளையும் உடனடியாக கட்டுப்படுத்த முடியும் என்பதே சித்தர்கள் கண்டறிந்த மிகப்பெரிய ரகசியம். உண்மை. இந்த அலசல முடிக்கிறப்போ உங்கள ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறோம். நாம பல வருஷமா நான் பயங்கர ஷார்ட் டெம்பர், எனக்கு டக்குன்னு கோபம் வரும், இல்லனா நான் ரொம்ப சென்சிட்டிவ், சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்செட் ஆயிடுவேன் அப்படின்னு நம்மளோட கேரக்டரையே ஒரு முத்திரையா குத்தி வச்சிருக்கோம்ல. ஆமா, நிறைய பேர் அப்படி சொல்றத கேட்டிருக்கோம். ஆனா நம்மளோட இந்த ஆழமான உணர்ச்சிகள் எல்லாமே வெறும் நம்ம மூக்குல எந்த துவாரத்துல காத்து அதிகமா போகுது அப்படிங்கறத வச்சு முடிவாடுதுன்னா யோசிச்சு பாருங்க. ரொம்ப பெரிய விஷயம் அது. நாம இதுதான் என் குணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன மூச்சு பாதைய மாத்துறது மூலமா ஈஸியா மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு பிசியலாஜிக்கல் செட்டப் மட்டும்தானா? கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய விஷயம். இதை நீங்க அடுத்த முறை தலைக்கேற கோபம் வரும்போதோ அல்லது காரணம் இல்லாம ஒரு கவலை வரும்போதோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களை நீங்களே திட்டிக்காம உங்க மூச்சு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அந்த ஒரு நிமிஷ கவனிப்பு மொத்தத்தையும் மாத்திரும். ஆமா, உங்களுக்கான விடையும் அந்த உணர்ச்சியிலேருந்து வெளியே வரதுக்கான சாவியும் உங்க மூச்சுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. மீண்டும் இன்னொரு அற்புதமான அலசலில் சந்திப்போம்.